மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து உங்களுக்கு படிப்பறிவு இருக்கா அப்படின்ற விஷயம்லாம் உங்கள்கிட்ட கேட்கறாரு. நீங்க ஏமாத்துறதெல்லாம் தெரிஞ்சதுனால தானே எங்களுக்கு படிப்பறிவு இருக்கு. நீ நீ சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. நீ ஏமாத்துறது எங்களுக்கு தெரியுது தானே வெளிப்படையா சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப சிம்பிளான லாஜிக் சார். இல்லை, எந்த மாநிலத்திற்கும் அதனுடைய 7.18 பிரதிநிதித்துவம் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது, அதுபோலவே எல்லா மாநிலங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் குறையவே குறையாதுன்னு சொல்லி நீங்க ஏன் ஓபன் டிக்ளரேஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் கேட்கிறேன். ஏன் அதுல டிரான்ஸ்பரன்சி இல்ல சார்? அதாவது உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கலாம் இந்த மசோதாவின் மீது. இப்போ பல சரத்துகள் வந்து உள்ளடங்கி இருக்கு. குறிப்பாக இப்போ இதுல ஏதாவது அப்ஜெக்ஷன் மாநிலங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீதிமன்றத்தை நாட முடியாது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இந்த சரத்துக்கள்ல உள்ளடங்கி இருக்கு. அதெல்லாம் நீங்க அப்ஜெக்ஷன்ஸ் பண்ணுங்க. ஆனா டீலிமிட்டேஷனே வேண்டாம்னு சொல்ல, டிரான்ஸ்பரண்டா எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் பர்சன்டேஜை குறைக்காதீங்கிறோம். அமெரிக்கா இருக்குல்ல, அங்க ஒவ்வொரு மாகாணத்துக்கு 2 ரெப்ரசன்டேஷன் தான். 1921 என்ன பிக்ஸ் ஆச்சோ இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் சார் இருக்கு. அங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகலையா? இன்னொன்னு கேட்கணும், ஒரு 5 லட்சம் ஒரு எம்பி தொகுதியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 15 லட்சம் 20 லட்சம் கூட ஆகட்டும். இந்த 15 லட்சம் பேருக்கு அந்த எம்பி 5 வருஷத்துல கேட்டர் பண்ணிடுறாரா என்ன? இல்ல இல்ல, இவர்களுடைய பிரதிநிதித்துவம் இந்த நாட்டினுடைய தன்மையை முடிவு பண்றதுக்கு எம்பி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அது 20 லட்சமா இருந்துட்டு போகுது. ஆனா எந்த மாதிரி இடத்துல தேவைன்னா, லோக்கல் பஞ்சாயத்துல ஒரு டிச் இருக்கிற பிரச்சனை, ஒரு ரோடு போடுற பிரச்சனை, நீங்க கரண்ட் கொடுக்க வேண்டியது, நீங்க தண்ணி கொடுக்க வேண்டியது, இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குன்னா, இந்த லோக்கல் பாடி மாதிரி விஷயங்களை பாப்புலேஷன் பேசிஸ்ல நீங்க இன்க்ரீஸ் பண்றது நல்லது. ஆனா நேஷனல் லெவல்ல ரெப்ரசன்டேஷன் வாய்ஸ் ஆஃப் த பீப்புள் தானே. நீங்க டிச் பிரச்சனை பார்க்க போறீங்களா 5 லட்சம் பேருக்கு? ரோடு பிரச்சனை நீங்க 5 லட்சம் பேருக்கு நீங்க பார்க்க போறீங்களா? ஒதுக்கப்படக்கூடிய 20 லட்சம் பேருக்கு பார்க்க போறீங்களா? ஒதுக்கப்படக்கூடிய நிதி ரொம்ப சொற்பமான நிதி. அது 3 கோடி தான் கொடுக்குறாங்க. இப்ப 5 கோடி கூட 3 கோடி ஆக்கிட்டாங்க. நீங்க மக்களோட வாய்ஸா மட்டும் தான் இருக்க முடியும். என்னமோ இவங்க சொல்றது என்னமோ பார்த்தா இவங்க 5 லட்சத்துக்கு ஒருத்தர் 10 லட்சத்துக்கு ஒருத்தர் கொண்டு வந்துட்டா உடனே போய் பேச முடியுமா? என்ன கிடையாது. இது முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதாவுக்கு பூர்வ குடிகள் வாக்களிக்க மாட்டார்கள்ங்கிற முடிவு அவங்க வந்துட்டாங்க. அப்ப இவங்களை சப்ரஸ் பண்ணணும்.